செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்க அதிபர் ஒபாமா இன்று தனது 50வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். கடந்த 1961 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஹவாய் தீவில் அமெரிக்க அதிபர் ஒபாமா பிறந்தார். முதல் கருப்பின அமெரிக்க அதிபர் என்ற பெருமையை பெற்ற இவர் இன்று தனது பிறந்தநாளின் அரை சதத்தை இன்று அடைந்தார். அவருக்கு மிக்செல் என்ற மனைவியும் ஷாஜா மாலிகா என்ற 2 மகள்களும் உள்ளனர். அதிபரின் பிறந்தநாள் என்பதால் அமெரிக்கா முழுவதும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே அமெரிக்காவின் கடன் சுமையால் தனது செல்வாக்கை இழந்திருந்த ஒபாமா அல்-கொய்தா இயக்க தலைவர் ஒசாமாவை கொன்றதன் மூலம் அமெரிக்க மக்களிடையே தற்போது பெரும் செல்வாக்கை பெற்றுள்ளார். ஆகையால் அவரது பிறந்தநாளை அமெரிக்கர்கள் பலரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். இதற்காக கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள ஒரு ஸ்டுடியோவில் ஒபாமாவின் மெழுகுச்சிலை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. அதிபர் ஒபாமா மீது பற்று கொண்டுள்ள அமெரிக்கர்கள் பலர் இந்த மெழுகுச்சிலையின் அருகே நின்று ஆர்வத்துடன் போட்டோ எடுத்துக் கொண்டனர். அதிபர் ஒபாமாவிற்கு இந்திய குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல், பிரதமர் மன்மோகன் சிங் உள்ளிட்ட தேசிய தலைவர்கள் பலரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர். எகிப்தின் முன்னாள் அதிபர் ஹோஸ்னி முபாரக் தன் மீது சுமத்தப்பட்ட அத்தனை குற்றச்சாட்டுகளையும் மறுத்துள்ளார். ஹோஸ்னி முபாரக்கை அதிபர் பதவியிலிருந்து விலக வற்புறுத்தி எகிப்தில் நடைபெற்ற போராட்டத்தில் 800க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர். இதற்கு அப்போதைய அதிபர் முபாரக் தான் பொறுப்பு என்று கூறி அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. மேலும் அவரது ஆட்சி காலத்தில் பல்வேறு வகையான ஊழல்கள் புரிந்ததாகவும் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவரும் அவரது மகன்கள் இருவரும் நேற்று கெய்ரோவில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்டனர். பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டதாக கூறப்பட்ட ஹோஸ்னி முபாரக் படுத்த படுக்கையாகவே நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டிருந்தார். அப்போது அவர் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து நீதிபதி கேள்வி கேட்டதற்கு தன் மீது சுமத்தப்பட்டுள்ள அத்தனை குற்றச்சாட்டுகளையும் தான் மறுப்பதாக ஒரே பதில் அளித்தார். அவரை போலவே அவரது மகன்களும் தங்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை என்றும் அதனால் அதனை தாங்கள் மறுப்பதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து முபாரக் மீதான விசாரணை வரும் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அதிபர் நீதிமன்றத்திற்கு படுத்த படுக்கையாக அழைத்து வரப்பட்டுள்ளார் என்றதும் அவரை பார்ப்பதற்காக பொதுமக்கள் கூட்டம் கூடியது. இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் காயம் காரணமாக ஹர்பஜன் சிங், யுவராஜ் சிங் ஆகியோர் நீக்கப்பட்டுள்ளனர். டோனி தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வருகிறது. 4 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் தற்போது இங்கிலாந்து அணி 2-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இந்நிலையில் டெஸ்ட் தொடரில் இருந்து காயம் காரணமாக யுவராஜ், ஹர்பஜன் ஆகியோர் நீக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு பதிலாக விராட் கோலி, ஹோஜா சேர்க்கப்பட்டுள்ளனர். 3வது டெஸ்ட் போட்டி பிர்மிங்காமில் வரும் 10ஆம் தேதி தொடங்குகிறது. மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழக சட்டசபையில் இன்று 2011-2012 ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. கர்நாடக மாநிலத்தின் புதிய முதல்வராக சதானந்த கவுடா இன்று பதவியேற்றுக் கொள்கிறார். சமச்சீர் கல்வி வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று இறுதி தீர்ப்பு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆண்டு வருமானம் 6 லட்சத்திற்கும் மேல் உள்ளவர்களுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான மானியம் ரத்தாகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.